கடைசியா நம்ம எஸ்டிஆரோட நடிப்புல மணிரத்னத்தோட இயக்கத்துல ரிலீஸ் ஆன படம் தான் தக் லைஃப். இந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறாம எதிர்பார்க்காத தோல்வியை சந்திச்சது. இந்த படம் ஒரு மிக படுமோசமான ஒரு தோல்வியை சந்திச்சிருந்துச்சு. இந்த படத்தோட தோல்வியில இருந்து மீண்டு வர அடுத்ததா சிம்பு எந்த இயக்குனரை சூஸ் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராம்குமார் பாலகிருஷ்ணன். இந்த படத்தோட பூஜையெல்லாம் போட்டு கயாடு லோகர் சந்தானம்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி பல அறிவிப்புகள்லாம் வந்துச்சு. இந்த படத்தோட பூஜையப்ப எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் செம வைரலா போயிட்டு இருந்துச்சு. ஆனா படத்தை பத்தி எந்த ஒரு தகவலும் இல்லைங்க. இந்த படம் தற்காலிகமா நிறுத்தப்பட்டிருக்கு, அது மட்டும் உறுதி. அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம வெற்றிமாறன் சிம்புவை அப்ரோச் பண்ணி வெற்றிமாறன் சிம்பு கூட்டணியில புது படத்தை தொடங்கிட்டாங்க. இந்த படத்தோட டெஸ்ட் ஷூட் கூட சமீபத்துல முடிஞ்சிருந்துச்சுங்க. இந்த படத்துல இயக்குனர் நெல்சனும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிறாருன்ற மாதிரி பல தகவல்கள் போயிட்டு இருக்கு. ஆமாங்க, டெஸ்ட் ஷூட் அப்ப எடுக்கப்பட்ட புகைப்படங்கள்ல நெல்சனும் இருந்தாரு. அதனால நெல்சன் இந்த படத்துல நடிக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி ரசிகர்கள் கிட்ட எழுந்திருக்கு. ஆனா நெல்சன் நடிக்கிறாரா இல்லையான்றது இன்னும் காலம் போக போக தான் நமக்கு தெரிய வரும். இப்ப வெற்றிமாறன் சிம்பு கூட்டணியில உருவாகிற திரைப்படத்துல இருந்து ஒரு மாசான அப்டேட். அதாவது சிம்பு பாத்தீங்கன்னா இந்த படத்துக்காக 10 கிலோ வரைக்கும் மறுபடியும் தன்னோட உடல் எடையை குறைக்கிறதா சொல்லி இருக்காராம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா சிம்பு ரொம்பவே உடல் எடையெல்லாம் கூடி போய் தான் வந்தா ராஜாவாதா வருவேன் படத்துல நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு உடல் எடையை கம்மி பண்ணி ஈஸ்வரன் திரைப்படத்துல நடிச்சிருந்தாரு. அந்த படமும் நம்ம எஸ்டிஆருக்கு ஒரு சுமாரான வெற்றியை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே ஸ்லிம்மான உடம்போட மாநாடு திரைப்படத்துல நடிச்சு செகண்ட் இன்னிங்ஸ்ல தரமான கம்பேக்கையும் கொடுத்திருந்தாருங்க எஸ்டிஆர். இப்ப மறுபடியும் வெற்றிமாறன் படத்துக்காக 10 கிலோ மறுபடியும் உடல் எடையை குறைக்க போறாராம். வெந்து தணிந்தது காடு படத்துக்காகவும் பாத்தீங்கன்னா 10 கிலோ வரைக்கும் உடல் எடையை கம்மி பண்ணி இருந்தாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் வெயிட் கொஞ்சம் போட்டிருந்தாரு. இப்ப மறுபடியும் 10 கிலோ வரைக்கும் உடல் எடையை கம்மி பண்ண போறாராம் நம்ம எஸ்டிஆர். அவரோட இந்த அர்ப்பணிப்பு, அதாவது நடிப்புல அவர் இவ்வளவு அர்ப்பணிப்பா இருக்கிறத பார்த்து ரசிகர்கள் பலரும் எஸ்டிஆரை பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க. இந்த வெற்றிமாறன் சிம்பு கூட்டணியில உருவாகிற படம் பாத்தீங்கன்னா வட சென்னை உலகத்துல நடக்கிற ஒரு கதை தாங்க. அதனால இந்த படத்துலயும் வட சென்னை கதாபாத்திரங்கள் நிறைய இடம்பெறும். அதாவது நம்ம ஆண்ட்ரியாவுடைய சந்திரா கதாபாத்திரம், சமுத்திரகனி, கிஷோர் அவங்களும் இந்த படத்துல இடம் பெறுவாங்க. இது வெற்றிமாறன் யூனிவர்ஸ் மாதிரியே உருவாகுமா அப்படிங்கிறதையும் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த படத்து மேல ரசிகர்களுக்கு எக்கச்சக்கமான ஹைப் இருக்குங்க. இந்த படத்துல நம்ம தலைவன் சம்பவம் பண்ண ரெடி ஆயிட்டாண்டா அப்படின்ட்டு சிம்பு ரசிகர்களும் மாறு தட்டி சொல்லிட்டு இருக்காங்க. காரணம், வெற்றிமாறன் அவர் இயக்கத்துல வர்ற படங்களே தாறுமாறா இருக்கும். அதுவும் வட சென்னை மாதிரியான படம்னு சொன்னா சும்மாவா இருப்பாங்க? தாறுமாறா தான் இருக்க போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.